நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான மூன்றாவது சுற்றுக்கான கேள்வி, நஜாசி மன்னரின் பெயர் என்ன? ஏ அஸ்கமா, பி அஸ்கமா, சி அல்பமா, டி அஸ்கமா. உங்களுக்கான நேரம். இந்த கேள்வியை வேணாம், மாத்திரலாம். உங்க சாய்ஸ் பயன்படுத்திக்கிறேன். இந்த கேள்விக்கு மேல அடுத்த கேள்வியை பயன்படுத்தி. இது என்ன பதில் உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு பதில் பார்த்தீங்கன்னா அஸ்கமா. அஸ்கமா பி. பி அஸ்கமா என்ற பதில சொல்லியிருந்தீங்க. அது தவறான. ஏ சொல்லியிருந்தீங்களா? இல்ல, நான் டி தான் சொன்னேன். பி தானே சொன்னீங்க, அது தவறான விடை. அதுதான் சொல்லல. அடுத்த உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆரம்ப காலத்தில் எந்த பெயரில் நற்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர்? ஏ முதாயிபின் அபீபில், ஹில்புல் தவாபின், ஹில்புல் முதாயிபின், டி முதாயிபின் அத்காபின். உங்களுக்கான நேரம். சி ஹில்புல் முத்தைஃபீன். ஹில்புல் முத்தைஃபீன். சி. சி. இதுல தவறான பதில் சொன்னால் நீங்கள் வெளியேற நேரிடும், அல்லது இப்போதே நீங்க வெளியேறினால் மற்ற பரிசோடு வெளியேறலாம். இல்ல, சி ஹில்புல் கன்ஃபார்ம். போகலாமா? போலாம், கன்ஃபார்ம் போலாம். கமிடஜி சகோதரர் சி ஹில்புல் முதையிபின் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார். சரியான பதிலா? சரியான பதிலை சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இதுவரை 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். இந்த செய்தி அகமதில் 1567வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஹில்புல் முதையிபின் பெயரில் நற்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இளமை பருவத்தில் அந்த குழுவில் தன்னை இணைத்து சேவையாற்றினார்கள் என்ற செய்தி அகமதில் 1567வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கா, இப்படி டஃபா இருக்கா? மூணாவது கொஸ்டினா இல்ல, படிச்சிருக்கனால கொஞ்சம் யோசிச்சா வந்துருது. ஈஸியா வந்துருது யோசிச்சா. அப்ப உங்களுக்கான 9வது கொஸ்டின் போலாமா? போலாம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் கனி அவர்களுக்கான 9வது கேள்வி, காபாவை தவாப் செய்து 2 ரக்காத் தொழுதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஏ ஹஜ் செய்த நன்மை, பி உம்ரா செய்த நன்மை, சி தர்மம் செய்த நன்மை, டி அடிமையை விடுதலை செய்த நன்மை. உங்களுக்கான நேரம். நான் போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன். விளைவிக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இது நல்ல வாய்ப்பு தான். இதுல 2 வாய்ப்பு இருக்கு. போதும், நீங்க சரியான பதிலை சொன்னால் தெரியும், அடுத்த ரவுண்டுக்கு போலாம். இதை விட கூடுதலான பரிசையும் நீங்கள் இருக்கலாம். இருந்தாலும் போயிருச்சுன்னா எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமே. அந்த ரிஸ்க் வேண்டாங்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்துருக்காம. அல்ஹம்துலில்லாஹ். எது செலக்ட் பண்ணிருப்பீங்க? நான் பண்ணலையே. நீங்க உங்க போட்டியில இருந்து வெளியேறிக்கலாம். எது செலக்ட் பண்ணிருப்பீங்க? பண்ணியிருந்தா உம்ரா செய்த நன்மை. பண்ணியிருந்தா இல்ல உம்ரா செய்தால் நன்மை. அது அந்த பி தான் சொல்லியிருப்பீங்க. ஆமா, ஆனா அது என்னன்னு தெரியும், சொல்லுங்க. சரியான விடையா தவறான விடையா பாத்துருவோம். தப்பித்துக் கொண்டீர்கள். அதான் சரியான விடையை சொல்லுங்கள். டி அடிமை விடுதலை செய்த நன்மை. அதுக்காக தான் வேணாம். இதற்கான ஹதீஸ் இப்னு மாஜாவில் 2947வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யார் காபத்துல்லாவை சுற்றி வந்து 2 ரக்காத் தொழுதாரோ அவர் அடிமையை விடுதலை செய்த போலாராவார் என்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. மிக சிறப்பாக நீங்கள் 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் கனி அவர்கள்
மிக சிறப்பாக 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் கத்தர் மண்டல ஹிலால் கிளை சகோதரர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் ஷரீப் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியுடைய ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? முதல் 4 கேள்விகள் உங்களுக்கு எந்த சாய்ஸும் வழங்கப்படாது. இரண்டாவது சுற்று 50-50 சாய்ஸ். மூன்றாவது சுற்றுல நீங்க புது கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம். கேள்விக்கு போயிடலாமா? விறுவிறுன்னு போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, ரொம்ப நேரம் பேசுவதற்கு தேவையில்லை. போயிடலாமா? சகோதரருக்கான முதல் கேள்வி, மஸ்ஜித் நபவியில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? ஏ 500, பி 5000, சி 1000, டி 2000. மஸ்ஜித் நபவியில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும்? உங்களுக்கான நேரம். சி 1000. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, சி 1000 என்பது சரியான விடையா? சரியான விடை. இதற்கான ஹதீஸ் பைஹக்கி 1821வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மஸ்ஜிது நபவியில் தொழும் ஒரு தொழுகையானது மற்ற பள்ளிகளில் தொழும் 1000 தொழுகைக்கு ஈடான நன்மை உடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் பைஹக்கியில் 1821வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா? சகோதரர்களுக்கான இரண்டாவது கேள்வி, தபுக் போரில் கலந்து கொள்ளாத முக்கிய நபித்தோழர் யார்? ஏ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு, பி ஹுசைன் ரலியல்லாஹு, சி காப் பின் மாலிக் ரலியல்லாஹு, டி உமர் ரலியல்லாஹு. உங்களுக்கான டைம். காப் பின் மாலிக். சி கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4677வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா பின் காப் பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது, என் தந்தையும் தபுக் போரில் கலந்து கொள்ளாததற்காக பாவ மன்னிப்பு வழங்க பெற்ற மூவரில் ஒருவருமான காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 4677வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, எந்த நபித்தோழர் மரணித்த போது பள்ளிவாசலில் வைத்து தொழுகை நடத்துவதற்கு அனுமதி உண்டு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள்? ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு, பி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு, சி சாத் பின் ரபியா ரலியல்லாஹு, டி சாத் பின் முஅவ்வித் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. நேரம் நிறைவடைந்தால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினேன். இப்ப வெளியே போன என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? சலாம் சொல்லி வாழ்த்து போயிட்டு வாங்க. நல்ல சாத் பின் கன்ஃபார்மா? ஒரு செகண்ட் இருக்கு. சரி, சரியா? சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்களா? ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முஆய்தர் கிளை கத்தர் மண்டலம். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முந்தசா கிளை கொள்கை சகோதரர்கள் கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மஸ்கத் மண்டல சகோதரர்கள்.
இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நியூ காலனி கிளை தர்மபுரி மாவட்டம். இந்த நிகழ்ச்சியில் 2 பேர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் போட்டியாளராக சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் ஷரீப் அவர்களும் பங்கு பெற்றார்கள். தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள். சரியான பதில் என்ன தெரியுமா? சாதி பின் அபி வக்காஸ் என்பதுதான் சரியான பதில். அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 1771வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். சரியா? இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். ஆர்வத்தோடு கலந்து கொண்டதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இப்போட்டியில் அடுத்த போட்டியாளராக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் திருச்சியிலிருந்து ஷேர் அவர்களும் சகோதரர் ரஹீம் அவர்களும் பங்கு பெற வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை எல்லாம் தெரியும் தானே? நிகழ்ச்சிக்கு போயிடலாம், போயிடலாமா? எந்த அளவிற்கு பரிசு வெல்லும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, எந்த அளவிற்கு போவீங்க நிகழ்ச்சியில? 8வது கேள்வி இன்ஷால்லா தாண்டி வரும். ஷேர் பாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இமாமா இருக்கேன். இங்க இமாமா இருக்கீங்க. இந்த 1 மாசம் பயிற்சி. அதுக்கு 1 மாசம் இமாம் பயிற்சியில பங்கு பெற்றீங்க? ஆமா, பங்கு பெற்றோம். எப்படி இருந்துச்சு பயிற்சி? பயிற்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. தலைமையில் இருக்க எல்லாமே ரொம்ப அன்போடு விருந்தாளியை உபசரிப்பது போல எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையின் சார்பாக 1 மாத இமாம் பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் பங்கு பெற்று அருள்முறையை மனனம் செய்து தொலை வைக்கக்கூடிய அளவிற்கும் மார்க்க உபதேசங்களை செய்யக்கூடிய அளவிற்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதில் பங்கு பெற்ற ஒரு சகோதரர் ஷேர் அவர்கள் இதில் பங்கு பெறுகிறார். அதோடு சகோதரர் ரஹீம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள். உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, இவர்களுக்கான முதல் கேள்வி, பெருநாள் தொழுகையில் பெண்கள் எதனை தர்மம் செய்தார்கள்? ஏ மோதிரம் கை செயின், பி மெட்டி கொலுசு, சி மோதிரம் மெட்டி, டி கொலுசு கை செயின். நேரம் தொடங்குகிறது. சி மோதிரம் மெட்டி. சி மோதிரம் மெட்டி சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி செல்வதற்கு முன்பு இதற்கான ஆதாரம் புகாரியில் 4895வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்பெண்களை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஆடையை விரித்தார்கள். அப்போது மோதிரங்களையும் மெட்டிகளையும் அப்பெண்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களின் ஆடையில் போடலானார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் 4895வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது கேள்வி, லஹ்ஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரி யார்? ஏ ஃபாத்திமா பின் அபி ஹுவைஸ், பி ஃபாத்திமா பின் முகமது, சி ஃபாத்திமா பின் கைஸ், டி அசத் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம் சி ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? தவறான விடையாக இருந்தால் வெளியேற நேரிடும். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதில். 2 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு அன்பளிப்பாக ரியாலு சாலிஹின் வழங்கப்படும். இதற்கான ஆதாரம் நூல் முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நான் லஹ்ஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரியும் முந்திய முஜாஹிர்களின் ஒருவருமான ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவியுங்கள் என்ற செய்தி முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 3வது கேள்வி போயிடலாமா? சகோதரர்களுக்கான 3வது கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கணவர் யார்? ஏ அபு அமர் பின் கப்ஸ், பி அபு கப்ஸ், சி ஐயாஸ், டி அபி ரபி ஆ. உங்களுக்கான நேரம் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் யார்?
ஏ அபு அமர் பின் கப்ஸ். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். இதற்கான ஆதாரம் ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, என்னை என் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்கள் 3 தலாக் சொல்லிவிட்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் 2965வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 4வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஏ எஸ்கிரா, பி ஹப்ஸ், சி முகீரா, டி அக்கீரா. உங்களுக்கான நேரம். டைம் ஸ்டார்ட். உங்களுக்கான 4வது கேள்வி. இதுல சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? ஏ எஸ்கிரா, பி ஹப்ஸ், சி முகீரா, டி அக்கீரா. சி முக்கீரா. சி முகீரா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? பண்ணிருங்க. தவறான விடை, வெளியேறி விடுவீர்கள். சி முகீரா. கன்ஃபார்மா? சி முகீரா என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 2வது சுற்றுக்கான கேள்வி. பெறலாமா? போலாமே. 2வது சுற்றுல உங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த 50-50 சாய்ஸையும் பயன்படுத்தி தவறான பதிலை சொன்னால் தான் பயன்படுத்த முடியுமா? ஒரு முறை தான் பயன்படுத்த. சரி, ஓகேவா? ஓகே. 2வது சுற்றுக்கு போயிடலாமா? போலாம். 2வது சுற்றுக்கு செல்லும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ்வுரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இரத்த தான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை, முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும். அவங்க மனது நோகும்படியாக கூடி நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு, நல்ல தரமான உடை, சுகாதாரமான இருப்பிடம், சுத்தமான குடிநீர் என்று எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். முதியவர்கள் என்று வரும்போது அந்த பருவத்தில் உடல் ரீதியாக சில உபாதைகள், நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பிபி இருக்கும், சிலருக்கு சுகர் இருக்கும், சிலருக்கு கைவலி, கால்வலி போன்ற உடல் நோய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிந்து அதற்கென்று மருத்துவ சிகிச்சைகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். மருந்து மாத்திரைகள், அவங்க உடல் நலனில் கவனத்தை கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சத்துணவு பானங்கள், சத்து மாத்திரைகள் அதையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். செவிலியர்களை கொண்டு அவங்களுடைய உடல் நலனை அவ்வப்போது பரிசோதிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளையும் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கென்றே ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல வசதியோடு கூடிய ஆம்புலன்ஸையும் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகள் அனைத்தையுமே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களும் மன ரீதியாக குழந்தைகள் தான். சில நேரத்தில் மாலை நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க,
அது போன்ற விளையாட்டில் ஆர்வமுள்ள முதியோர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். காலையில் பேப்பர் படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் அதையும் நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல விசாலமான அறையில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ற ஆண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் பெண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் நல்ல வசதியான டைனிங் டேபிள் ஏற்பாடையும் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த முதிய பருவத்தில் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க ரீதியிலான உபதேசங்கள்லாம் அவங்கள சென்றடையணும் என்கிற காரணத்துக்காக தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது அவங்களுக்கு மார்க்க அறிவுரைகள், சிறப்பு உரைகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அவங்க மார்க்க ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் நாம் பண்ணுறோம். இப்படி முதியோர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாம் இலவசமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படை. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டு தான் இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இர்ஹமுல்லாஹு மன் லா இர்ஹமுன் நாஸ். மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நம்முடைய மனிதநேய பணிகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவங்கள நாம் அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்மால் இயன்ற பங்களிப்புகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் வலியுறுத்துகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், எம் ஹக்குல்லாஹு ரிபா ஒய்யுருபி சதகாத். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை பன்மடங்காக பெருக்குகிறான். இது போன்ற பணிகளுக்காக நாம் கொடுக்குற தான தர்மங்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு வளர்த்து பன்மடங்காக பெரிதாக்கி தருகிறான் என்பதை ரசூல்லா நமக்கு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அதுபோல் அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்குறான் அப்படின்னாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இது போன்ற மனிதநேய பணிகளுக்காக செலவிடக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், தான தர்மங்கள் எதுவுமே வீணல்ல. நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு. இந்த மனிதநேய பணிகளுக்காக, நல்லற பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இதுவரை 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி சகோதரர்கள் அல் குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான 2வது சுற்றின் முதல் கேள்வி, நபியின் குரலை விட தனது குரலை உயர்த்தி பேசிவிட்டேன், என் அமல்கள் வீணாகிவிட்டது, நான் நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று அஞ்சிய நபி தோழர் யார்? ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு சாபித் ரலியல்லாஹு, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு, சி சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, டி தாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். நீங்க விடை தெரியலன்னா இதுல 50-50 சாய்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். பொறுமையாக சொல்லுவோம், உடனே சொல்லக்கூடாது. இருங்க, டைம் சொல்லுங்க சொல்லுங்க. சாபித் பின் கைஸ். பி டி பி 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 டி சாபித் பின் கைஸா? தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரிடும். பார்த்தலாமா? பார்த்தலாம். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். இதுவரை 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் நூல் புகாரியில் 3613வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை என்று தேடினார்கள். அப்போது ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவரை பற்றிய செய்தியை அறிந்து கொண்டு தங்களிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்றார். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் தம் வீட்டில் தலையை கவலையுடன் கவிழ்த்தபடி அமர்ந்திருப்பதை கண்டார். உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அவர், பெரும் தீங்கு ஒன்று நேர்ந்து விட்டது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை விட எனது குரலை உயர்த்தி பேசி வந்தேன்,
ஆகவே என் நற்செயல்கள் வீணாகிவிட்டன, நான் நரகவாசிகளில் ஒருவாகிவிட்டேன் என்று பதிலளித்தார் என்ற இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரியில் 3613வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? கமிடஜி, சுவனவாசிகள் எந்த சுவனத்தில் இருந்து அல்லாஹுவை பார்ப்பார்கள்? தாருஸ் சலாம் என்ற சுவனம், பி தாருல் மக்காம் என்ற சுவனம், சி அத்ன் என்ற சுவனம், டி மக்காமுல் அமீன் என்ற சுவனம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். கன்ஃபார்ம் தான் தாருஸ் சலாம் தான். தெரியலன்னா 50-50 சாய்ஸை பயன்படுத்திக்கலாம், இல்லை என்றால் பதிலை சொல்லலாம். அதான் தெரியாது நீங்கள் சொல்லுங்க. என்ன தாருசலாம் தான் மனசுக்கு தாரும் அது கிடையாது. தாருசலாம் அமைதி இல்லை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஏ தாருஸ்ஸலாம். தாருஸ்ஸலாம் என்ற சுவனம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் பாய். கம்ப்யூட்டர் ஜி, ஏ தாருஸ்ஸலாம் என்பது தவறான விடை. சகோதரன் அப்பதான் சொன்னா நம்ம உங்களுக்கு 50-50 சாய்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னோம். 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணீங்க இல்லையா? 50-50 சாய்ஸ் இருந்துச்சுல, அதை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஆனால் சரியான விடை அதன் என்ற சுவனம். இதற்கான ஹதீஸ் எங்க இடம்பெற்றிருக்கு பார்த்தலாமா? புகாரியில் 4878வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 2 சொர்க்கங்கள் உண்டு, அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியினால் ஆனவை. 2 சொர்க்கங்களும் உண்டு, அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னால் ஆனவை ஆகும். அத்தன் என்னும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் இறைவனை காண்பதற்கு அவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாடையை தவிர வேறெந்த தடையும் இராது என்ற செய்தி புகாரியில் 4878வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார் சகோதரர் சிக்கந்தர் அவர்கள். சிக்கந்தர் அவர்கள், உங்களுக்கான இந்த விதிமுறைகள் எல்லாம் தெரியும் தானே? சொல்ல வேண்டியதில்லை, நேரம் போயிடலாமா? சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்களுக்கான முதல் கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவரது கணவர் அபு அமர் பின் கப்ஸ் பின் அல் முகிரா அவர்கள் யாரின் மூலம் தலாக் சொல்லி அனுப்பினார்கள்? ஏ ஐயாஸ் பின் அபி ரபிஆ, பி உத்வா பின் ரபிஆ, சி அபி ரபிஆ, டி லஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கான நேரம். கன்ஃபார்மா? இதுல உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, படிச்சதை ஞாபகப்படுத்திங்க. செகண்ட் இருக்கு, 30 செகண்ட் இன்னும் இருக்கிறது. தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற நேரிடும். நல்லா யோசிச்சுங்க, 22 செகண்ட் இருக்கு. லாக் பண்ணிடலாமா? ஏ ஐயாஸ் பின் அபி ரபியா. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 296வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு நீண்ட ஹதீஸ். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களை யாருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டார்கள்? ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உஸமா பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, பி முஆவியா ரலியல்லாஹு, சி உஸமா பின் சையத் ரலியல்லாஹு, டி அபு ஜஹம் ரலியல்லாஹு. சி உஸாமா பின் சையத் ரலியல்லாஹு. உஸாமா பின் சையத் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ல தான் தோணுது. தோணுதா? வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லாத மாதிரி உஸாமா தான் சொல்ல கேட்டது. கன்ஃபார்மா? அதுதான் ஞாபகம் இருக்கு. லாக் பண்ணிடலாமா? மாற்றனா மாற்றலாம். தவறான பதில் சொன்னால் வெளியேறி விடுவீர்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்கள் உஸாமா பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இதற்கான ஆதாரம்
முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நான் லஹாக் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரியும் முந்திய முஜாஹிர்களின் ஒருவருமான ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஒரு ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவியுங்கள், அது நேரடியாக நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கேட்டதாக இருக்க வேண்டும், பிறர் மூலம் கேட்டதாக இருக்க வேண்டாம் என்று கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம்மால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் புதல்வருமான உசாமா பின் சயித் அவர்களுக்காக என்னை பெண் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை நேசிப்பவர், உசாமாவையும் நேசிக்கட்டும் என்று கூறிய செய்தியை நான் அறிந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் பேசிய போது என் காரியம் உங்கள் கையில் உள்ளது, நீங்கள் நாடியவருக்கு என்னை மனைமுடித்து வையுங்கள் என்று கூறினேன் என்ற செய்தி முஸ்லிமில் 5638வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான 3வது கேள்வி வரலாமா? ரொம்ப எளிமையா இருக்க கொஸ்டின். கஷ்டமா தான் இருக்கா? கம்ப்யூட்டர்ஜி, சிக்கந்தர் அலிக்கான 3வது கேள்வி. அல்லாஹ்வின் தூதரே, தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர், ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியான மனைவிமார்களுக்கு பர்தா அணியும்படி கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று கூறிய நபி தோழர் யார்? ஏ இப்னு உமர் ரலியல்லாஹு, பி அபூபக்கர் ரலியல்லாஹு, சி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, டி உமர் ரலியல்லாஹு. டைம் ஸ்டார்ட். டி உமர் ரலியல்லாஹு. சிந்தித்து பார்த்து கொண்டால் நல்லது. தவறான விடையாக இருந்தால் வெளியேற நேரிடும். உமர் தான் சொன்னாங்க. சொன்னாங்க, கன்ஃபார்ம் தானா? கம்ப்யூட்டர்ஜி, உமர் அலி என்ற சரியான பதிலை சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4790வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதரே, தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர், ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியரான இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரை பர்தா அணியும்படி கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன். அப்போது அல்லாஹு பர்தா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான் என்ற செய்தி புகாரியில் 4790வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹிஜாபை அணிந்து சென்ற மாற்று மத சகோதரிகள் அந்த ஹிஜாபை அணிந்த பிறகு வந்து சொன்னார்கள், நாங்கள் இதை அணிந்த பிறகு ஒரு பாதுகாப்பை உணர்கின்றோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது போல சுதந்திரமாக நாங்கள் நடப்பது போன்ற உணர்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொன்னது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஹிஜாபை பற்றி தப்பும் தவறுமான செய்திகள் பரப்பு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இது போன்ற விழிப்புணர்வை ஹிஜாபை பற்றி மாற்று மத சகோதரிகளே கருத்துக்குள் சொல்வது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர், துளசியாப்பட்டினம். இஸ்லாமிய இனிய குடும்பம் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. 5வது சுற்று நானா நீயா. யாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியோட இந்த பதிலை சொல்ல வராங்க. யாருக்கு பதில் தெரியுமோ பஸர் அடிக்கணும், தயாரா இருந்துக்குங்க. யார் முந்துகிறீர்களோ அவங்களுக்கு தான் மதிப்பெண் கிடைக்கும். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அகழ்போரின் போது எந்த நபித்தோழருக்கு கை நரம்பு தாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் பெல் அடிக்கணும். பதில் தெரிந்தாலும் தகவல் சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் ஏ சாத் பின் அபி வகாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி சாத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி சாத் பின் முஆவித் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே, வராது, ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. அல் மாயிதா சொல்லுங்க. சாத் பின் அபி வகாஸ். சாத் பின் அபி வகாஸ் சொல்லியிருக்கீங்க நீங்க. அது கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு தெரியல. இருந்தாலும் பெல்ல பஸ்ஸரை அடித்து 100 மதிப்பெண்களை நம்ம எடுத்துடணுன்ற ஆர்வத்தில் சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? தவறான விடையை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து இன்னும் 3 கேள்விகள் இருக்கு, முயற்சி பண்ணி பார்ப்போம் யாரு அந்த 3 கேள்விகளை எடுக்கிறீங்கன்னு. அடுத்து 2வது கேள்வி.
சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கிய நபர் யார்? ஏ ஹிப்பான் இப்னு அரிகா, பி சவாயித் இப்னு ஹிப்பான், சி ஹிப்பான் இப்னு சவாயித், டி சவாயித் இப்னு அரிகா. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 38, 37. நானா நீயா, யார் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க போகிறார்கள் என்று தெரியல. பஸ்ஸரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பதில தெரிஞ்சவங்க இப்ப பஸ்ஸர் அடிப்பாங்க. அணியினர் சொல்லுங்க. சி இப்பான் இப்னு சவாயித். தவறான பதிலை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேற யாரும் கூட முயற்சி செய்யலாம், நேரம் இருக்கு. சொல்லுங்க. ஏ ஹிப்பான் இப்னு அரிகா. ஹிப்பான் இப்னு அரிகா. ஏ ஹிப்பான் இப்னு அரிகா என்று அன்னூர் அணியினர் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடைய சொல்லியிருக்கிறீங்க. 100 மதிப்பெண்கள். நானா நீயா என்ற ஒரு போட்டியில முதலாவது இப்போ அன்னூர் அணியினர் ஒரு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி. யசீத் பின் முஆவியா அவர்கள் யாரை எதிர்த்து மக்காவை முற்றுகையிட்டனர்? ஏ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல்லா இப்னு அஸ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 45 வினாடிகளுக்குள்ள நானா நீயா என்று போட்டி போட்டு இதற்கான விடையை சொல்ல வருகிறார்கள் 4 அணியினரும். அல் அராஃப் அணியினர் அடிச்சிருக்கிறாங்க. பதில சொல்லுங்க. பி அப்துல்லா இப்னு பி அப்துல்லா இப்னு அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அல் அராஃப் அணியினர் சொல்லி இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜியை கட்டுவோமா? சரியான விடை. 100 மதிப்பெண்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. முஸ்லிம்ல 2589வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கிறது. அதுல யார் நானா நீயா என்று போட்டி போட்டு அந்த மதிப்பெண்ணை நம்ம பெற போறோன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் மீண்டும் ஆரம்பமாகிறது. ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நாட்டில் இருந்து ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ அபிசீனியா, ஆப்ஷன் பி மக்கா, ஆப்ஷன் சி யமன், ஆப்ஷன் டி பஹ்ரைன். ஸ்டார்ட் அவுட்டுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. அல் ஆராஃப் அணியினர் சொல்லுங்க பாப்போம் என்ன பதில்னு. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னாக்கா அடுத்த ஆப்ஷன் மக்களுக்கு போகாது. அபிசீனியா என்று சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை திரும்பவும் பெற்றிருக்கிறாங்க. அல் ஆராஃப் அணியினர் விறுவிறுப்பாகவும் வேக வேகமாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி. அடுத்து 6வது சுற்று. கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமான கேள்விகளை கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக பதில சொல்லி 100 மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. போயிருவோம் உள்ள 6வது சுற்று. அர்-ராஹித் அணியினருக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி போடுங்க பார்ப்போம். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இஷ்டமா பதில் சொல்றோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் கொல்லப்பட்ட போர் எது? கைபர் போர், அகழ் போர், முத்தா போர், மக்கா வெற்றி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 30 வினாடிகள் தான் இருக்கு. சயீத் அவங்களும் ஜாஃபர் அவங்களும் அப்துல்லா பின் ரவாஹா அவங்களும் 3 பேரும் கொல்லப்பட்ட ஒரு போர் எது? அகழ் போர். அகழ் போர். அகழ் போர்னு சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? முத்தா போர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து அனுப்பிய அந்த போர். சரி, ஓகே. அதுக்கான ஆதாரம் புகாரியில் 1246வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. யார் இறந்துவிட்ட ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டி
அவரது குறையை மறைத்து விடுபவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? 50 முறை பாவ மன்னிப்பு, 60 முறை பாவ மன்னிப்பு, 40 முறை பாவ மன்னிப்பு, 100 முறை பாவ மன்னிப்பு. சொல்லுங்க, 30 வினாடிகள் இருக்கு. நாற்பது முறை பாவ மன்னிப்பு. இறந்துவிட்ட ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டி அவரது குறையை மறைத்து விடுவதற்கு கிடைக்கும் நன்மை 40 முறை பாவ மன்னிப்பு கிடைக்குன்றீங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, 40 முறை பாவ மன்னிப்பு என்று சொல்லி 100 மதிப்பெண்களை அல்லாஹ் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். நிறைய மகிழ்ச்சி. அவருக்கு 100 வாட்ஸ் பல்ப் எரியுது அவர் முகத்தில். அடுக்கடுக்கான பாயிண்ட்டுகளை நம்ம அணி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த முக மலர்ச்சி தெரிகிறது. இதற்கான ஆதாரம் பைஹகியில 6447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அல் மாயிதா. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ரைட். யார் இறந்துவிட்ட முஸ்லிமுக்கு கபனாடை அணிவிக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? சுந்துஸ் மட்டும் இஸ்தப்ரக் மட்டும், சுந்துஸ் இஸ்தப்ரக், சுந்துஸ் பட்டாடை. நேரம் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்கு நம்ம நிறைய 4 ஆப்ஷனை கொடுத்துருக்குறோம். ஆப்ஷனுக்குள்ள அந்த பதிலை நீங்கள் சொன்னால் 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆப்ஷன் சி என்று சொல்லியிருக்கிறாங்க. நேரம் முடிவடைகிறது. கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லி நீங்கள் 100 மதிப்பெண்களை அல் மாயிதா அணியினர் பெற்றிருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் பைஹகியில 6447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னூர், தயாரா இருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. யாரை போன்று சலாம் கூடாது? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள், இணை வைப்பாளர்கள். ஆப்ஷன் ஏ யூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, போயிடுவோமா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா என்ன விடைன்னு? கம்ப்யூட்டர் ஜி, யூதர்கள் அஸ்ஸுனனுல் குப்ரா நசாயி 9808வது செய்தி. யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சலாம் கூறுவதை போல நீங்கள் சலாம் கூறாதீர்கள். ஓகேங்களா? சரி, 6 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில அன்னூர் அணியினர் 425 புள்ளிகளும், அல் மாயிதா அணியினர் 300 புள்ளிகளும், அர் ரஹ் அணியினர் 200 புள்ளிகளும், அல் ஆராஃப் அணியினர் 500 புள்ளிகளும் எடுத்து இப்போ அல் ஆராஃப் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 7வது சுற்று கண்டுபிடி. அவங்களுக்கான கேள்வி அவங்களே தேர்ந்தெடுக்க போறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அதற்கான விட அந்த பால்ல இருக்கு. அதை கொண்டு வந்து யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 புள்ளிகள். நாங்கள் எடுங்க, ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வேணதை எடுத்துக்கங்க. எடுங்க, உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமோ எடுத்துக்கங்க. எடுங்க, உங்களுக்கான கேள்வி எடுங்க. உங்களுக்கான கேள்வி எடுத்துங்க. சரி, எடுத்துட்டீங்களா? எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. பதில தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பதிலாக இருக்கும்? அங்கே தான் பால் இருக்கு. யார் பால் எடுக்க போறீங்களா அவங்க வந்துருங்க. அணிக்கு ஒருவர் மட்டும். இப்படி நில்லுங்க, இப்படி வைங்க. தெரியுதா? வச்சிடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் 10 வினாடிகள். 9 8 நேரம் முடிஞ்சு விட்டது. என்னாச்சு? வாங்க, இங்க வாங்க. யாரு? அன்னூர் யாரு? வாங்க. குழந்தை சுமப்பதும் பாலூட்டுவதும் எத்தனை மாதங்கள்? 30 மாதங்கள். பதில் இல்லையா? சமூக கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் சான்றாக அனுப்பப்பட்டது எது? ஒட்டகம். சரி,
எதுவும் சொல்லுப்பா. தஜ்ஜாலுக்கு எந்த நபரை உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? சரி, நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்குரிய ஜிகாத் எது? ஹஜ். ஹஜ் தான் இருக்கு, ஏன் எடுக்கலை? சரி, ஓகே, நேரம் முடிஞ்சிருச்சு, போங்க. இவங்களுக்கு அல் மாயிதா 100 புள்ளி, அந்நூறுக்கு 50 புள்ளிகள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். செய்கையும் பதிலும் என்ற 8வது சுற்றுக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே நுழைகிறோம். இதில் குர்ஆனுடைய அத்தியாயத்துடைய பேர் இருக்கும். யாராவது உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர் வந்து அதை எடுத்து அந்த அத்தியாயத்தை நடித்து காட்டி அதோடைய பேரை சொல்ல வைக்கணும். இதுதான் அதில் உள்ள ஆக்ஷன் மூலமாக பதிலை கண்டுபிடிக்கிறது. தயாரா? ஓகே, அல்லாஹ் வாங்க பார்ப்போம். வார்த்தையை வெளியே சொல்லக்கூடாது. படிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் நடித்து காட்டி உங்கள் அணியினர் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க, இங்கே நில்லுங்க, கமான். டைம் ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் போடுங்க. மிஷின் வாங்க. ஓகே, நீங்கள் பேசலாம், நீ தான் பேசக்கூடாது. நீங்கள் என்ன ஆக்ஷன் மூலமாக எப்படி காட்டுவீங்க? காட்டுங்க. எனக்கு இல்லை, உங்கள் அணியினருக்கு காட்டணும். படித்ததை ஆக்ஷன் மூலமாக காட்டணும். நினைச்சு காட்டுங்க. ஆக்ஷன். டைம் காட்டுங்க, நேரத்தை. சொல்லுங்க. செய்யுங்க. என்ன படிச்சீங்க? செஞ்சு காட்டுங்க. நேரம் முடிஞ்சிருச்சா? கரெக்டாக போட்டிங்களா? சரி, ஓகே, சரி. ஜின்கள் என்ற அந்த விஷயத்தை அவர் படித்தார். எந்த ஒரு ஆக்ஷனும் காட்டலை. ஏதாவது கொஞ்சமாக முயற்சி பண்ணியிருக்கலாம். முயற்சி பண்ணாதானே அவங்களும் என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. சரி, அடுத்து 6வது வாங்க, எடுங்கண்ணே. பார்க்காம எடுங்க. ஆமாம், இதுதான் குடுவையில் போட்டிருக்கோம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? வாங்க, இப்படி நில்லுங்க, வாங்க. சரி, அவருக்கு செஞ்சு காட்டுங்க. மைக்கில் நீங்கள் பேசலாம் தம்பி, அவங்க தான் பேசக்கூடாது. ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு தெரியல. சொல்லுங்க, டக்கு கேளு. அதுவா இதுவான்னு கேட்டால் தானே அவங்க அடுத்தடுத்து ஏதாவது உனக்கு புரிய வைப்பாங்க. நீங்கள் பேசக்கூடாது. என்ன, நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, நல்லா முயற்சி பண்ணாங்க. படையை திரட்டணும் அப்படின்றத தான் அவங்க திரட்டி அவங்க காட்டுறாங்க. தம்பி என்னன்னு கேட்கல. படை திரட்டணும், அறிவிக்கணும், படை வெட்டு குத்துன்னு என்னென்னவோ பண்ணி காட்டினாங்க. சரி, அன்னூர் வாங்க. ஓகேவா? வாங்க, இப்படி வாங்க, இங்கே வாங்க, இல்லைங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்கள் பேசலாம், மைக்கில் பேசுங்க. ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கலாம். சொல்லுங்க, நீங்கள் காட்டுங்க. அவர் கேட்கறது கேட்டு போகிறாரு. நமக்கு தேவை நம்ம புரிய வைக்கிறதா. நம்மளுடைய புரிய வைக்கிறோம். வைங்க. இங்கே பாருப்பா, நீ கண்ணுக்கு முக்கு குஞ்சிட்டு அவர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. வந்துட்டான். கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணை மூடாமல் யோசிக்கணும். சரி, நேரம் முடிஞ்சிருச்சு.
அத்தியாயத்துடைய பெயர்களை வந்து எப்படி நம்ம விளக்குறோன்றதுக்கான ஒரு இதுதான் அதிகாரம் அப்படின்றத தான் அவர் முயற்சி பண்ணார். இன்னும் கேள்விகள் கேட்டு அடுத்தடுத்து வந்திருந்தோம்னா அதை வந்து உங்களால் ஆக்ஷன் பண்ண முடியும். அடுத்து வாங்க, அல் மாயிதா வாங்க. எடுங்க, பார்க்காம எடுங்க. எடுங்க, ஒன்று தான், ஒன்று அடிச்சிங்கன்னா போதும். படிச்சிட்டிங்களா? ஆ சரி, இப்படி வாங்க, இங்கே நில்லுங்க. செய்யுங்க. இன்னும் உணவு தட்டிலேருந்தே வெளியே வரல, நீங்கள் அவரை வெளியே எடுக்கணும். நீங்கள் எடுங்க. இன்னும் முயற்சி பண்ணலாம், இன்னும் நேரம் இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, மூடி கொள்ளுதல் அப்படின்றத தான் அவங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க. மூடி கொள்ளுதல் தான் அதோடைய இது. மூடி கொள்ளுதலை வந்து எப்படியெல்லாம் சொல்லலான்னு பார்த்தாரு. கொள்ளுதலை தனியாகவும் மூடியை தனியாகவும் பிரித்து சொன்னாங்க. அவன் உணவு தட்டில் நின்றுட்டாப்புல தம்பி. சரி, ஓகே. இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 9வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேட்டு சொல் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்களே சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண்கள். இல்லை நான் எங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். ஓகேவா? யாருக்கு கால் பண்ணணுமோ கால் பண்ணிக்கிங்க. முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு. கேட்டு சொல். பத்ரு போரில் ஒரே ஒரு குதிரை வீரராக இருந்த நபித்தோழர் யார்? ஏ மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, டி அலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு 30 வினாடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே பதிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்கள். இல்லை எங்களுக்கு பதில் தெரியலை, நாங்கள் வேறு யாரையும் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5. புரியல? 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணலாம். 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அடுத்து நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். இப்போது நீங்கள் சொன்னாலும் 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். ஃபோன் மூலமாக சொன்னாலும் அதே 50 மதிப்பெண் தான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க சொல்லுங்கள். செகண்ட் ஆன் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடியே ஃபோன் செய்து வச்சுக்கலாம். ஆமாம், ஆன்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் முடிந்து விட்டது. உங்களுக்கு முதல்ல 30 வினாடிகள் கொடுத்தோம், அடுத்து ஒரு 30 வினாடிகள் கொடுத்துருந்தோம். நேரம் முடிவடைந்து விட்டது. பதில் உங்களுக்கு தெரியலை. கம்ப்யூட்டர் ஜி, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. ஆதாரம் அகமதில் 973வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. கேட்டு சொல். பதிலை நீங்களே சொன்னாலும் 100, இல்லைனா கேட்டு சொல்லி ஒரு 50 பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கேள்விக்குள்ள போயிடுவோமா? பத்ரு போர் நடப்பதற்கு முந்தைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள்? ஏ காலை வரை, பி இரவின் நடுப்பகுதி வரை, சி இரவின் இறுதி பகுதி வரை, டி இரவின் ஆரம்ப பகுதி வரை. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிவிட்டது.
நீங்களே சொல்றீங்கன்னா 100 மதிப்பெண், கேட்டு சொல்றீங்கன்னா ஆப்ஷன் சி இரவின் இறுதி பகுதி வரை. ஆப்ஷன் சி இரவின் இறுதி பகுதி வரை. நீங்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இதில் மார்க்கு போனால் உங்களுக்கு தான் அது இழப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஜி காலை வரை எழுது கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமதுல 973வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் முழு மதிப்பெண்களை இழக்கிறீங்க. அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு அன்னம் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? யானை, பி எறும்பு, சி சிலந்தி, டி தேனி. சிலந்தி. சிலந்தி. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தம்பி சிலந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? முதல்ல நீங்கள் தான் போயிட்டு இருந்தீங்க. ஆரம்பத்தில் வேகமாக போகிறோம். சரி, கம்ப்யூட்டர் ஜி எறும்பு என்பதுதான் சரியான விடை, சிலந்தி என்பது தவறான விடை. உங்களுக்கான அந்த மதிப்பெண்கள் இழக்கப்படுது. அடுத்த கேள்வி அர்-ராஹித் அணியினருக்கு மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எது? ஏ மஹ்ஷர் மைதானம், பி நரகத்தில், சி சொர்க்கத்தில், டி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். டி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணலை, நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. முழு மதிப்பெண்ணையும் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க. சரியா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் என்ற சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை நீங்கள் கேட்டுச்சொல் மூலமாக பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரில் 6535வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் 9வது சுற்று இதுடன் முடிவடைகிறது. சிறிய இடைவெளிகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை தருமபுரி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் யாஸ்மின் ஹார்ட்வேர்ஸ் பம்மல். இறுதி சுற்றுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய இறுதி சுற்றுல 300க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இதில் அடங்கி இருக்கிறது. இதில் ஒரு தலைப்பில் எந்த தலைப்பை நாங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலும் 2 நிமிடங்கள் நாங்கள் பேசுவோம் என்று தயாராக வந்திருக்கிறாங்க அணியினர். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எடுங்க, ஒரு தலைப்பு எடுங்க. ஒரு தலைப்பு எடுங்க. நாங்கள் ஒரு தலைப்பு எடுங்க பார்ப்போம். ஒரு தலைப்பு எடுங்க. ஓகே, பார்த்துட்டீங்களா? என்ன தலைப்பு வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு அணியினரும் மைக்கில் சொல்லுங்க, என்ன தலைப்பு வந்திருக்கு? இஸ்லாம் அண்டை வீட்டாரின் கடமை அப்படின்ற ஒரு தலைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. அதிகாரம். நமக்கு அதே தலைப்பு வந்திருக்கியா? சரியா? நீங்க சொல்லுங்க. பெருகி வரும் பயங்கரவாதம் அந்த தலைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, புயலுக்கு பின் அமைதி. புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, பாப்போமா? இப்போ அன்னூர் அணியினர் சொல்லுங்க. அதிகாரம் அல்லாஹ்வுக்கேன்றத 2 நிமிடங்கள் அதிகமா எடுத்துக்கலாம், குறைவா நீங்க அதுக்குள்ள என்ன சுருக்கமா உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த மார்க்க விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இஸ்லாம் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசிக்கின்ற அல்லாஹ், அவனுடைய அதிகாரம் யாருக்கும் இல்லை. உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆட்சி அதிகாரம் அனைத்தும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது.
அந்த அதிகாரத்தை அவன் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்கள் இருந்தாலும் அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு படைப்பாளனுக்கு இருக்கு. தன்னுடைய தூதராக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. எல்லா உலகத்துல என்னென்ன எப்படி பண்ணணும், உலக விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரம் அவனுக்கு தான். அடுத்து போயிடுவோமா? அல் மாயிதா சொல்லுங்க, என்ன தலைப்பு சொல்லுங்க, என்ன செய்தி சொல்ல போறீங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்டை வீட்டாரின் கடமை. அண்டை வீட்டாரின் கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிறுத்துமாக என்று பிரார்த்தித்தனாக. நம்மளோட விஷயம் என்னன்னா, அண்டை வீட்டாரின் கடமை. அண்டை வீட்டார் பசித்திருக்கும் போது அவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும். அதே போல அண்டை வீட்டாருக்கு நம்ம எந்த வகையிலுமே இடையூறு கொடுக்கக்கூடாது. அண்டை வீட்டார்கள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்கள நலம் விசாரிக்கணும். அவங்களுக்கான முடிந்த உதவியை நம்ம செய்யணும். அது மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே போல மற்ற மதத்தினால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம ஜமாத்துக்கு சார்ந்து மற்ற விஷயத்துக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலுமே நம்ம உதவியா இருக்கணும். அவங்க படிப்பு சம்பந்தமான உதவியாக இருந்தாலும் நம்ம செய்யணும். நம்ம பசித்திருக்கிற மாதிரி அவங்க பசித்திருந்தாலும் அவங்க நம்ம பசிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பசியை நம்ம தீர்க்கணும். இந்த மாதிரி எல்லா வகையிலுமே அண்டை வீட்டாரை விட்டு கொடுக்காம எல்லா வகையிலும் அவங்களுக்கான எல்லா உதவியும் நம்ம செய்யணும். இது போல நம்ம மார்க் அதான் சொல்லுது, இந்த அளவுக்கு நம்ம சகோதரனா பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்க்கணும் எல்லா வகையிலுமே. இந்த மாதிரி நம்ம இஸ்லாம் மார்க்கை நம்ம இதுதான் நம்ம அதிகமாக வலியுறுத்துது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1.5 நிமிடத்துக்கு வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அண்டை வீட்டார் சம்பந்தமாக. அண்டை வீட்டார்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும், நம்ம பசியோடு அவங்க எதாவது வைக்கக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட்டேல் கிராபிக்ஸ் 30 வருடங்களுக்கு மேலாக குர்ஆன், துவா கிதாபுகள், பள்ளி கல்லூரி புத்தகங்களில் அனுபவம் மிகுந்த குறைந்த விலையில் சிறப்பாக செய்து கொடுக்கும் நிறுவனம். அண்ணா சாலை, சென்னை 6. மொபைல் நம்பர் 9710935721. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பின் மஹ்மூத் கிளை கத்தார் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும், இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம்,
மார்க்க ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க்க ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க்க அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது. அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அமல்களும் அலட்சியமும் என்ற தலைப்பின் கீழ் சில மார்க்க கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதிலே பல்வேறான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருந்தாலும் மனிதர்களாகிய மனித படைப்பையும் ஜின் என்ற அந்த படைப்பினத்திற்கும் அல்லாஹ் வணங்குதலை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே கூறுகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறான இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இந்த மனிதர்கள் பல சிந்தனைகளிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பல்வேறான சிந்தனைகளை நோக்கி இந்த உலகத்தில் தன் ஈர்ப்புகள் ஈர்க்கப்பட்டாலும் பல கவனங்களின் மீது இவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் வேதத்திலே சொல்லுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுக்கும் ஐயுக்கும் ஹசன் அமலாம், ஒரு மனிதனுடைய வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலக வாழ்க்கையில் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், அமல்களால் சிறந்தவர்கள் யார் என்று காண்பதற்காக என்று சொல்லி அல்லாஹ் தன் வேதத்திலே குறிப்பிடுகிறான். மனிதன்தான் தன்னுடைய மோகமோ தன்னுடைய எதிர்கால சிந்தனைகள் என்றோ தன்னுடைய லட்சிய கனவுகள் என்றோ பல்வேறான திசைகளை நோக்கி ஒரு மனிதன் பயணித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இறைவனால் எதுவென்று இந்த உலகத்தில் நமக்கு வணக்கமாக்கப்பட்டிருக்கிறதோ, எதுவெல்லாம் மார்க்கத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ,
எந்த அமல்கள் எல்லாம் செய்தால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வால் நமக்கு போதிக்கப்பட்டதோ அந்த வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் இந்த உலகில் மனிதர்களை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன், இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையும் பசுமையானதாகும். இந்த உலகம் என்பது பல இனிமையானது இருக்கும், பல விஷயங்களை உங்களை கவரக்கூடியதாக இருக்கும், பல விஷயங்களின் மீது நீங்கள் ஈர்ப்பு கொண்ட மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் உங்களை எவ்வளவுதான் கவரக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்கள் என்பதை ஃபயந்துரு கைஃப தஅலமூன், நீங்கள் எவ்வாறு வாழ்கின்றீர்கள் என்பதை கவனிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை இந்த உலகில் படைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறுறாங்க. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைவன் சொன்ன கட்டளையின் அடிப்படையில் இறைவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறானோ, இறை தூதர்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று காண்பித்து தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் ஒரு அடியான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகிலே ஒரு மனிதனை படைத்திருக்கிறான். ஆனா மனிதனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? சிலர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விளையாட்டின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர்கள் பொழுதுபோக்கின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதிலே அதிகம் பொருளாதாரங்கள் தான் இதனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் என்று சொல்லி அதன்பால் செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறதா பார்க்கிறோம். ஆனால் இப்படி ஒரு மனிதன் வணக்க வழிபாடுகளை விட்டு எந்த காரியத்திற்காக இறைவன் நம்மளை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை ஒரு மனிதன் மறந்துவிட்டு பல்வேறான திசைகளை நோக்கி ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னால் அந்த காரியம் அவனை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பிறகு மறு வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கையற்ற மறுமை வாழ்க்கை என்று ஒன்று வைத்திருக்கிறான். அந்த மறுமை வாழ்க்கையில ஒரு அடியான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன? அமல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பல கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்குது, ஊர்ல நல்ல அதிகாரம் இருக்கு, என்னிடத்தில் நல்ல மதிப்பு இருக்குது என்று இதை மாற்றியும் ஒரு மனிதன் வைத்துக் கொண்டு அந்த சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா? அவன் சொர்க்கத்திற்குரியவனாக ஆகிவிட முடியுமா? அவன் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்களாக அவர்கள் ஆகுவாரா என்று கேட்டால் அப்படி ஆக முடியாது. அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கூ வஸ்ஜுது, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சஜிதா செய்யுங்கள், வஅபுது ரப்புக்கும், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஃபஅலுல் ஹைர லஅல்லகும் துஃப்லிஹூன், யார் இந்த நன்மைகளை செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சொல்கிறான். இன்றைக்கு தொழுகையினுடைய நேரங்களில் கூட தொழுகையை விட என்னுடைய வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஏங்க இன்னைக்கு சுபுஹ் தொழுகல, ஏன் இன்றைக்கு லொஹர் தொழுகல, ஏன் ஐவேளை தொழுகைக்கு உங்களை பார்க்க முடியல என்று கேட்டால் கடையில் வியாபாரம் அதிகமாயிடுச்சு, மக்கள் அதிகமாக வந்துட்டாங்க, வெளியில போக முடியல என்று காரணங்களை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அந்த வியாபாரத்தில் லாபத்தை தருவது யாரு? அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு அருளை புரிவது யாரு? அந்த வியாபாரத்தின் வழியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வரக்கத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு தரக்கூடிய இறைவன் யாரு? அல்லாஹ் தானே. அவனை நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு அமலை கூட ஒரு அடியானால் இந்த உலகத்தில் செய்ய முடியாமல் பல காரணங்களை சொல்லி அந்த அமல்களின் மீது அலட்சியம் காட்டக்கூடியதை பார்க்கிறோம். எந்த மாதிரியான வகைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படி அலட்சியம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஜும்மாவுடைய தினத்திலே, ஜும்மாவுடைய தினம் என்பது அந்த ஜும்மாவிலே நிகழ்த்தப்படுகிற அந்த ஹுத்துபாவுடைய உரைக்கு அல்லாஹுடைய தூதராலும் அல்லாஹுவாலும்
நமக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் வேதத்தில் சொல்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள். வியாபாரத்தை கூட நீங்க விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க எவ்வளவு பெரிய தொழில்களை செய்தாலும், எவ்வளவு பெரிய வியாபாரியாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் லாபங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், நீங்கள் அந்த வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைப்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். அதற்கு பிறகு போய் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் தொடருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லப்படுது. இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜும்மாவுடைய தினத்தில கூட இன்றைக்கு மக்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது பார்க்கிறோம். எவ்வளவு அலட்சியமான ஒரு சூழல் இன்றைக்கு ஜும்மாவுடைய தினங்களிலே. ஜும்மாவுடைய ஹுத்துபா எல்லாம் முடிந்து இரண்டாவது உரைகளில் முடிவுகின்ற அந்த நேரத்திலே இமாம் தக்பீர் கட்டி நிற்கின்ற அந்த நேரத்தில் தான் பெரும் கூட்டங்கள் இன்றைக்கு தொலை வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுவும் பல நபர்கள் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கூட அறியாமல் அதனுடைய நன்மைகளை பற்றி தெரியாமலும் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய தினத்திற்கு எப்படியான நன்மைகளை சொன்னார்கள்? முதல் நேரத்தில் வருபவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். இரண்டாவது நேரத்தில் வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். மூன்றாவது நேரத்தில் வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். இப்படி நன்மைகளை பற்றியான அறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல்கள் கூட இன்றைக்கு நம்மளால் ஒரு அலட்சியமிக்க ஒரு காரியமாக இன்றைக்கு அந்த அமல்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இது மாதிரி எத்தனையோ அமல்களிலே நாம் இன்றைக்கு எதனால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு நம் மக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய நோன்பு என்பது ஒரு மூமின்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலம் இந்த ரமலானுடைய மாதத்திலே இருக்கின்ற அந்த நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய நன்மைகளை ஒருவன் அடையாமல் விட்டு விட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைக்குமே அல்லாஹ் தன்னிடமிருந்து அளவில்லாத கூலிகளை வழங்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் சொல்லப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வே கூலி வழங்குகின்ற ஒரு மாதம் என்று சொன்னால், அளவில்லாத கூலிகள் வழங்கப்படுகிற ஒரு மாதம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு மாதம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் சாம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தை ஈமானுடன் நம்பிக்கை எதிர்பார்த்தும் இந்த நோன்பை வைக்கிறார்களோ குஃபிர லஹுமா கஸ்தமில் தன்பிஹி. டிஎன்டிஜே பப்ளிகேஷனின் புதிய வெளியீடுகளாக வெளிவந்து விட்டது. பிரமத சகோதர சகோதரிகளுக்காக திருக்குர்ஆனை எளிதில் வாசிக்கும் வண்ணம் அல் குர்ஆன் தமிழாக்கம். விலை ரூபாய் 250 மட்டுமே. மக்தப் மதரசா பயிலும் சிறார்களுக்கும் அரபு மதரசாக்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் துஆக்களையும் அரபு மொழியில் எழுத விரும்புபவர்களுக்கும் பயன்படும் வகையில் வெளிவந்துள்ளது அரபு மொழி எழுத்து பயிற்சி. விலை ரூபாய் 45 மட்டுமே. மனித குல வழிகாட்டியான திருக்குர்ஆனை அதன் மூல மொழியான அரபு மொழியில் சீராக வாசிக்கும் திறமையை பெறும் வகையில் வெளிவந்துள்ளது பாபுல் குர்ஆன். விலை ரூபாய் 45 மட்டுமே. நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற நற்செயல் செய்வதின் அவசியத்தையும் அவற்றால் கிடைக்கும் பாக்கியங்களையும் அவற்றை அதிகம் செய்வதற்கான வழிகளையும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிவந்துள்ளது. அமல் செய்வோம், அருள் பெறுவோம். விலை ரூபாய் 25 மட்டுமே. ஹிஜாப் என்றால் என்ன? ஹிஜாபிற்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனங்கள் யாவை? அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவைதானா என்பன போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் வெளிவந்துள்ளது ஹிஜாப். விலை ரூபாய் 20 மட்டுமே. இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் வெளிவந்துள்ளது நம் இந்தியா. விலை ரூபாய் 35 மட்டுமே. நிர்வாகிகளின் ஒழுங்குகளையும் தகுதிகளையும் குர்ஆன் சுன்னா ஒளியில்
எடுத்துரைக்கும் வகையில் வெளிவந்துள்ளது. நீயும் ஒரு நிர்வாகி. விலை ரூபாய் 40 மட்டுமே. கிடைக்குமிடம் TNTJ பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9500168989. அவர் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்ப ரமலானுடைய நோன்பை ஒருவர் வைப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அந்த ரமலானுடைய நோன்பு வைக்கின்ற ஒரு நோன்பாளினுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றம் கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மனதை விட மேலானதாக அல்லாஹ் பார்க்கிறான். இந்த நோன்பு வைக்கின்ற நோன்பாளிகளுக்கென்று அல்லாஹ் ரய்யான் என்ற அந்த நோன்பாளிகளுக்கென்று சொர்க்கத்தில் ஒரு வாயிலை ஓபன் பண்ணி அதன் வழியாக செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரான். இப்படியெல்லாம் நன்மைகள் பலதும் அடங்கியிருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் மக்களால் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? அந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி எல்லாம் இன்றைய மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். ரமலான் என்று வந்து விட்டாலே புத்தாடைகள் வாங்குறது தான் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரமலானுடைய மாதம் வந்து விட்டாலே அதில் செய்யப்படுகிற சில காரியங்கள், நோன்பு கஞ்சி காய்ச்சுவது, சகருடைய உணவுக்காக ஏற்பாடு செய்வது, அல்லது இறுதி 10 நாட்களிலே மக்கள் கூடுவார்கள் என்கிற அந்த உணவுக்காக வேண்டி தயாரிப்புகள் இறங்குவது, இதுதான் இன்றைக்கு பெருமளவிலே முக்கியத்துவமாக பார்க்கப்படுதே தவிர இந்த ரமலானுடைய மாதத்தை அதனுடைய நன்மைகளை எப்படி எல்லாம் நாம் அடையணும், அதனுடைய நன்மைகளை எப்படியெல்லாம் நாம் அடைவதற்கான திட்டமிடுதல்களை ஏற்படுத்திக் கொள்ளணும், அந்த நன்மைகளை பெறுவதற்கான வழிமுறைகளை எப்படியெல்லாம் உருவாக்கணும் என்று சிந்தனைகள், அதன் மீது இருக்கிற ஆர்வம் என்பது பெரும்பான்மையான மக்களிடத்தில் குறைவாக இருப்பதைத்தான் பார்க்கிறோம். சிலர்கள் ஓய்வில் தூக்கத்திலேயே நேரத்தை கழிப்பாங்க. ஃபஜர் தொழுகிறாங்க என்று சொன்னால் பெரும்பான்மையான நேரம் தூக்கத்திலே கழிக்கின்ற மக்களை பார்க்கிறோம். இரவு நேரங்களிலே வீதிகளில் சுற்றி கொண்டு விளையாடுவதற்கான நேரங்களாக களங்களாகவே அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாகவும் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான பல்வேறான நன்மைகள் மீது இருக்கிற அந்த ஆர்வம் என்பது மக்களிடத்திலே மிக அதன் மீது காட்டுகின்ற அந்த ஆர்வம் ஒரு அலட்சியமான ஆர்வமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் மீது நாம எப்படி எல்லாம் விரைந்து போகணும், ஒரு நன்மையின் மீது நாம எப்படி எல்லாம் ஆர்வங்களை காட்டணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாதிரு பில் அமால் ஃபித்னா, அதாவது இருள் நிறைந்த கக்கித்தேலைல் மல்லும், இருள் நிறைந்த ஒரு குழப்பம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களின்பால் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். குழப்பம் அதிகமா வரக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னால நீங்க அதிக அமல்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் காலையில் மூமினாக இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபிராகி விடுகிறான், மாலையில் காஃபிராக இருக்கக்கூடியவன் காலையில மூமினாக மாறி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, யமியு தீனஹு, அந்த உலக விஷயத்திற்காக பி அர்லிமின் துன்யா, உலகத்தினுடைய காரியத்திற்காக வேண்டி மார்க்கத்தை அவன் விட்டு விடுகிறான். அப்ப மார்க்கத்தை மறக்கின்ற ஒரு காலம் உருவாகும். மார்க்க கடமைகளை பார்க்காம, ஹலாலா ஹராமா என்று பார்க்காம, இதில் மார்க்க சொல்லப்பட்ட சட்டமா இல்லையா என்பதை கவனிக்காம போகின்ற அந்த காலம் வருவதற்கு முன்பாக எதுவெல்லாம் உங்களுக்கு நன்மை என்று காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நன்மைகளை நீங்கள் விரைந்து செய்யுங்கள், அந்த நன்மையின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஒரு அடியான் நன்மைகளை எதற்காக வேண்டி செய்யணும்? குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் என்ற அந்த இறை வேதத்தின் வழியாக மனிதர்களுக்கு சொல்லுகின்ற அந்த போதனை, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் நன்மைக்கான திட்டமிடுதல்களை எப்படியெல்லாம் அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்களோ அதை கொண்டுதான் நாளை மறுமையில் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். எந்த விஷயத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அடியான் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் ஒரு காலம் விட்டு விடுவது இல்லை. அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நூஹியல் மௌத்தா வ நக்துபு மா கஸ்ஸமு ஆஸருஹும். ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து
மீண்டும் உயிர்ப்பிக்கிறான்ல, அந்த உயிர் கொடுக்குகின்ற அந்த நாளிலே அவனுக்கு எதுவெல்லாம் காட்டப்படுமாம்? அவர் முந்தி சென்ற அந்த அமலும், அவர் மரணத்திற்கு பின்னால் எந்த அமல்கள் எல்லாம் அவர் நிரந்தர தர்மமாக நிரந்தர நன்மையாக அவர் செய்துவிட்டு மரணித்து விட்டாரோ அந்த நன்மையும் இமாமின் முபீன் தெளிவான பதிவேட்டிலே அல்லாஹ் பதியாமல் இருப்பதில்லை. எல்லா அமலையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான். எந்த அமலுமே என்ன செய்யாது, அல்லாஹ்விடத்திலே மறக்கடிக்கப்படாது. நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் தர்மம் செய்திருப்பீர்கள், ஒரு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுத்திருப்பீர்கள், அல்லது குர்ஆனை நீங்கள் எடுத்து வாசித்திருப்பீர்கள், குர்ஆனுடைய வசனத்தை பிறருக்கு போதித்திருப்பீர்கள், அல்லது நன்மையான காரியங்களிலே அதிக அளவில் உங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே அல்லாஹ் என்ன செய்யறானா, இதை தெளிவான பதிவேட்டிலே அல்லாஹ் பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பதிவு நாளைக்கு அல்லாஹ்விற்கு முன்பு மறுமையிலே ஒரு அடியான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவு செய்யக்கூடிய அந்த இடத்திலே இந்த நன்மை தான் அங்க வந்து பேசும். நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு வேணா செல்வம் இருக்கலாம், அல்லாஹ் மறுமையை பற்றி பேசும்போது என்ன சொல்றான்? மறுமையில வந்து சிலருக்கு வலது கரத்துல பதிவு கொடுக்கப்படும், சிலருக்கு இடது கரத்துல அவங்க பத்தியான அந்த பதிவேடுகள் வழங்கப்படும் அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுல குற்றவாளிகள் புலம்புவார்களா, மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, வஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லையே என்று ஒரு அடியான் மறுமையிலே புலம்புவான். அப்ப எவ்வளவுதான் இங்க நீங்க செல்வத்தை பக்கம் நீங்கள் ஓடினாலும் செல்வம் தான் சிறந்தது என்று நீங்கள் நினைத்து அதன் பின்னால் உங்களுடைய தேவைகளை முழுவிதமாக நீங்கள் மறைத்து கொண்டு சென்றாலும் அல்லாஹ் மறுமையில எதை பார்ப்பான் தெரியுமா? செல்வத்தை பார்க்க மாட்டான், நமது பதவிகளை அல்லாஹ் பார்க்க மாட்டான், நம்முடைய அதிகாரத்தையும் பாரம்பரியத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர் என்ன நன்மையை உலகத்துல செஞ்சாரு, அல்லாஹ் சொன்ன அந்த வணக்கத்தை செய்தாரா, தொழுதாரா, நோன்பு வைத்தாரா, அவர் இபாதத்துகள் போன்ற பல நன்மையான காரியங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஈடுபடுத்திக் கொண்டாரா என்பதுதான் மறுமையில் என்ன செய்யப்படுமாம், அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வந்து இதை எப்படி ஒரு முடிவு நாளா வைக்கிறான்? மௌத்தையும் மறுமையும் தான் அல்லாஹ் முடிவா வைக்கிறான். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எது முடிவு நாள்? மௌத்து தான். அந்த மௌத்து வருவதற்கு முன்பாக ஒரு அடியான் செய்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? என்ன நன்மைகள் எல்லாம் செய்ய முடியுமோ நாளை என்று நாம் தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு சுபு தொழுகாம இதுவரைக்கும் இருக்கிறோமா, சுபு தொழக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தர்மம் செய்யக்கூடிய பழக்கமே நம்மிடத்தில் இல்லையா, தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். திருமுறை குர்ஆனை எடுத்து படிக்கின்ற பழக்கமே நம்மிடத்தில் இல்லையா, எடுத்து படிக்கின்ற வளமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல சபைகளிலே நல்ல காரியங்களிலே நல்ல செய்திகளை கேட்கின்ற அந்த கூடாரங்களிலே அமருகின்ற வளமை நம்மிடத்தில் இல்லையா, அதை கேட்கின்ற அவர்களோடு அமர்ந்து அந்த பணிகளை செய்கின்ற நிலைகளை நாம உருவாக்கி கொள்ளணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுகிற பொழுது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம், யா இறைவா எனக்கு சிறிது நேரம் நீ அவகாசம் கூட. அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தெல்லாம் மனிதன் மறந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் கொடுத்தான், எத்தனை வருஷம் வாழணும் அல்லாஹ் சொல்லியிருந்தான், நீ எவ்வளவு ஆண்டுகள் கொடுத்தோம் அதையெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்கல, அதையெல்லாம் மனுஷன் சிந்திச்சு பார்க்கல. இவ்வளவு காலங்களை கொடுத்த ஒரு மனிதன் அதுவெல்லாம் மறந்து விட்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்பு நிற்கின்ற பொழுது ஒரு அடியான் புலம்புவானாம், லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் எனக்கு சிறிது நேரம் நீ அவகாசம் கூடல்ல, ஃபஸத்தக் அகு மினஸ் சாலிஹீன், நான் போய் நல்லது செஞ்சுட்டு வரேன் பாடலாம். அல்லாஹ் விடுவானா? உனக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் வரலையா? உனக்கு நன்மை தீமைகள் காட்டுகின்ற வழிகாட்டிகள் இல்லையா? எல்லாம் வரும்போது நீ பொய்ப்படுத்தி விட்டு இப்ப வந்து அவாசம் கேட்கிறியான்னு சொல்லி அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். அப்ப அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு மனிதனுக்கு எதற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நற்காரியங்களை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எல்லா நல்ல காரியங்களையும் அவர்கள் தங்களை முற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, இது எப்படிப்பட்ட தியாகம்! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த போரிலே கலந்து கொண்டு நீங்கள் மரணித்து விட்டால் சொர்க்கம் இருக்கு என்று சொன்ன உடனேயே தன் உயிரை விட சொர்க்கம்தான் முக்கியம் என்று சொல்லி அவர்கள் போர்க்களத்தில் எத்தனை நபித்தோழர்கள் இருந்து போனார்கள். அப்ப நன்மையை முதல்ல நாம முன்னிறுத்தி மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கின்ற நன்மையான காரியங்களில் எதையும் நாம் இழந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய நோன்பு. இந்த ரமலானுடைய நோன்புல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சாம ரமலான் வ ஈமானன் வ இஹ்திசாபன், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்க்கணும், அதிக அளவு நன்மை செய்யணும், குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், சுன்னத்து தொழுகணும், ஃபர்ல விடாம தொழுகணும் என்று நன்மைகளை எதிர்பார்த்தோம் யார் இந்த நோன்பை வைக்கிறார்களோ அவர் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிக நோன்புகளை நோற்று அதிக தர்மங்களை கொடுத்து திருமறை குர்ஆனுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு நல்ல சபைகளில் நல்ல காரியங்களில் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு இடத்தில் நடைபெறுகின்ற நல்ல செயல்பாடுகளில் நம்முடைய செயல்களை அதிகம் அங்கு ஈடுபடுத்தி கொண்டு இதுவே தன்னுடைய வாழ்க்கையின் மரணத்தின் வரைக்கும் தொடர்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.